ஹாய் நண்பர்களே, நான் உங்க லபு அண்ட் நீங்க வாட்ச் பண்ணிட்டு இருக்கிறது எபிக் மூவி மேனியா. இன்னைக்கு நம்ம 2012 வெளியான ஒரு ஹாரர் படத்தை தான் பார்க்க போறோம். கதைக்குள்ள போறதுக்கு முன்னாடி நீங்க இந்த சேனலுக்கு புதுசா வந்திருந்தீங்கன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மறக்காம கீழே தெரியுற பெல் ஐக்கனை பிரஸ் பண்ணிக்கோங்க. வாங்க நம்ம கதைக்குள்ள போகலாம். படத்தோட ஆரம்பத்திலேயே ஒரு பாட்டியை தான் காட்டுறாங்க. அவங்களுக்கு எதிர்க்க இருக்க ஒரு பெட்டியை பயத்தோட பாத்துட்டு இருக்காங்க. ஏன்னா அதுல இருந்து ஒரு வித்தியாசமான சத்தம் வந்துட்டு இருக்கு. பாட்டி அங்க இருக்க ஒரு டேப் ரெக்கார்ட்ல பாட்டை போட்டுட்டு அவங்களுடைய தலைய கோத தலைமுடி கொத்தா கையோட வந்துடுது. சடனா என்ன நினைச்சாங்கன்னு தெரியல. ஒரு சுத்தி எடுத்துட்டு அந்த பாக்ஸ உடைக்க கிட்ட போறாங்க. அப்போ அவங்களுடைய ஒரு சைடு முகம் மெழுகு மாதிரி உருக ஆரம்பிக்குது. அந்த பாட்டியோட கை கால்லாம் பின்னிக்குது. சடனா ஒரு ஃபோர்ஸ் அவங்களை தூக்கி செவுத்துல ஏறிய இந்த சத்தம் கேட்டு அவங்களுடைய பையனும் வீட்டுக்குள்ள வரான். அப்படியே இந்த சீனை கட் பண்ணி நம்ம படத்துடைய ஹீரோவை தான் காட்டுறாங்க. இவர் ஒரு பாஸ்கெட் பால் கோச். அங்க இருக்க நிறைய ஸ்டூடெண்ட்ஸ்க்கு கோச்சிங் கொடுத்துட்டு இருக்காரு. நம்ம ஹீரோக்கும் அவருடைய ஒய்ஃப்க்கும் 3 மாசத்துக்கு முன்னாடியே டைவர்ஸ் ஆயிடுச்சு. கோர்ட்டோட ஆர்டர் படி வாரத்துல 5 நாள் அம்மா வீட்லயும் 2 நாள் அப்பா வீட்லயும் ஸ்டே பண்ணணும். இதுதான் கோர்ட்டோட ஆர்டர். நம்ம ஹீரோவுக்கு 2 பொண்ணுங்க. பெரிய பேரு ஹேனா, சின்ன பேரு எம். நம்ம ஹீரோவும் சின்ன பொண்ணை பார்க்க மாடிக்கு போக அங்க அவ டிராயிங் வரைஞ்சிட்டு இருக்கா. இவளுக்கு அனிமல்ஸ் கொல்றதுனாலே சுத்தமா பிடிக்காது. அவங்க அப்பா கிட்டயும் வரைஞ்ச டிராயிங்ஸ காட்டுறா. இப்போ ஹீரோ எதுக்கு இங்க வந்திருக்காருன்னா கோர்ட்டோட ஆர்டர் படி அடுத்த 2 நாள் அப்பா கூட தான் இருக்கணும். குழந்தைங்களை தன்னோட கூட்டிட்டு போறதுக்கு தான் வந்திருக்காரு. அப்படியே கார்ல அவங்க அப்பாவோட வீட்டுக்கு வந்துடுறாங்க. நைட்டும் ஆகிட பீஸா ஆர்டர் பண்ணி 3 பேருமே சாப்பிடுறாங்க. அம்மாவையும் ஒரு நாள் இங்க கூட்டிட்டு வரலான்னு சின்னவ சொல்ல அவங்க 2 பேருக்குமே டைவர்ஸ் ஆயிடுச்சு. இனிமே அம்மா இங்க வரமாட்டாங்கன்னு பெரியவ சொல்றான். இதை கேட்டு அப்செட் ஆகி சின்னவளும் அவர் ரூமுக்கு போயிடுறா. பின்னாடியே போன அப்பாவும் அவ கூட பேசி சமாதானப்படுத்தி அப்புறமா சந்தோஷமா விளையாடுறாரு. அப்படியே அடுத்த நாள் காலையில விடியுது. அவங்க அப்பாவும் ஒரு இடத்துக்கு 2 பசங்களையுமே கூட்டிட்டு போறாரு. இது என்ன மாதிரி இடம்னு பாத்தீங்கன்னா நம்ம ஊர்ல எப்படி வீடு ஷிஃப்ட் பண்ணும்போது தேவையில்லாத பொருள் எல்லாம் OLXல சேல்ஸ் பண்ணுவோம்ல, அந்த மாதிரி வெளிநாட்டுல தேவையில்லாத பொருட்களை வீட்டு கார்டன்ல வச்சு சேல்ஸ் பண்ணிடுவாங்க. அப்படிப்பட்ட ஒரு இடத்துக்கு தான் ஹீரோ அவங்க பசங்களை கூட்டிட்டு வந்திருக்காரு. அப்படி எல்லாருமே ஒரு பொருட்களை எடுத்துட்டு இருக்கும் போதுதான் நம்ம குட்டி பொண்ணு அங்க ஒரு பாக்ஸ பாக்குறான். இந்த பாக்ஸ் ஞாபகம் இருக்கா? ஸ்டார்டிங் சீன்ல ஒரு பாட்டி இந்த பாக்ஸ் கிட்டதான் செம்மையாடி வாங்கியிருப்பாங்க. இந்த குட்டி பொண்ணும் அந்த பாக்ஸ் எடுத்துட்டு போக இத பார்த்து அந்த பாட்டியும் நோன்னு சொல்லிட்டு கத்துறாங்க. இத புரிஞ்சுக்காத அந்த பொண்ணும் பயந்து அந்த இடத்துல இருந்து கிளம்பிடுறா. வீட்டுக்கு வந்ததும் அந்த பாக்ஸ் ஓபன் பண்ண ட்ரை பண்றா. ஆனா அவளால திறக்க முடியலன்னு தெரிஞ்சதும் அவங்க அப்பா கிட்ட ஹெல்ப் கேக்குறான். அவங்க அப்பாவும் பாக்ஸ வாங்கி பார்த்துட்டு எங்கேயாச்சும் ஓபன் பண்ண லாக் ஹோல் இருக்கான்னு சொல்லிட்டு செக் பண்றாரு. அதே நேரத்துல ஆபீஸ்ல இருந்து கால் வந்துட அவரும் போன் பேச வெளியில போயிடுறாரு. இவர் கோச்சா தானே இருக்காரு. வேற ஒரு கண்ட்ரில இருந்து நல்ல ஆஃபர் வந்திருக்கு. இவர் இன்ட்ரெஸ்டடா இருந்தாலுமே பசங்களை விட்டு போறதுக்கு மனசு வரல. எனக்கு கொஞ்சம் டைம் கொடுங்கன்னு சொல்லிட்டு காலை கட் பண்ணிடுறாரு. அப்படியே நைட் இந்த குட்டி பொண்ணு தூங்கிட்டு இருக்கும் போது அந்த பாக்ஸ்ல இருந்து ஒரு வாய்ஸ் இவளை கூப்பிட இவளும் பாக்ஸ் எடுத்து இன்னொரு வாட்டி ட்ரை பண்றா. ஆனா இப்போ அந்த பாக்ஸ் ஓபன் ஆயிடுது. அதுக்குள்ள ஒரு செத்து போன பட்டாம்பூச்சி, ரிங்கு, பொம்மை, பல்லு எல்லாம் இருக்கு. அந்த குட்டி பொண்ணும் ரிங்கு மட்டும் எடுத்து கையில மாட்டிக்கிட்டு அப்படியே தூங்கிடுறா. அப்படியே அடுத்த நாள் காலையில விடியுது. ஆனா எதையோ பார்த்து கத்துறா. அவங்க அப்பாவும் குட்டி பொண்ணும் போய் பார்த்தா பெட்டுக்குள்ள இருந்த பட்டாம்பூச்சியை பார்த்து தான் கத்திருக்கா. அவசரத்துல அவங்க அப்பாவும் அதை அடிச்சிட குட்டி பொண்ணுக்கு தான் எந்த ஒரு உயிரையும் கொல்றது பிடிக்காது. கோச்சுக்கிட்டு அங்க இருந்து கிளம்பிடுறா. குட்டி பொண்ணு அங்க இருக்க ஸ்டெப்ஸ்ல அமைதியா உட்காந்துட்டு இருக்க. ஆனாவோ டேப் ரெக்கார்ட்ல சாங் போட்டு டான்ஸ் ஆடிட்டு இருக்கா. தங்கச்சி சோகமா இருக்கிறத பார்த்துட்டு என்ன ஆச்சுன்னு கேட்க அம்மா அப்பா இப்படி பிரியறதுல எனக்கு விருப்பம் இல்லைன்னு சொல்ல இதை கேட்ட ஆனாவும் அவளை சமாதானப்படுத்துறா. அதே நேரத்துல அந்த 3 நாளும் முடிஞ்சிட திரும்பவும் அவங்க அம்மா வீட்லயே அவங்க 2 பேரையும் விட்டுறாரு. அதே நேரத்துல ஹீரோயினோட பாய் ஃப்ரெண்டும் இங்கதான் இருக்காரு. இன்னும் கொஞ்ச நாள்ல அவர் தான் கல்யாணம் பண்ணிக்க போறாங்க இவங்க. அப்படியே அவங்க ஃபேமிலியா டைனிங் டேபிள்ல சாப்பிடுறத பாத்துட்டே நம்ம ஹீரோ அங்க இருந்து கிளம்பிடுறாரு. தனியா இருக்கிறதுனால ரொம்பவே போர் அடிக்குது. டைம் போகலன்னு தனியாவே வாலிபால் விளையாடுறாரு. அப்படியே நாட்கள் போக திரும்பவும் பசங்க கூட இருக்கிற நாள் வந்துருச்சு. அவங்க 2 பேரையும் வீட்டுக்கு கூட்டிட்டு வந்துட வீட்டுக்குள்ள போன 2 பசங்களும் ஃப்ரிட்ஜுக்குள்ள இருக்க பொருள் எல்லாமே கீழே கொட்டி இருக்கிறத பாத்துட்டு பயத்திலேயே நிக்க உள்ள வந்த அப்பாவும் நீங்க 2 பேரும் வெளியில போங்க, நான் என்னன்னு பாத்துட்டு வரேன்னு சொல்றாரு. இவரும் உள்ள போய் பார்க்க பூனைக்குட்டி போறதுக்குன்னு சொல்லிட்டு ஒரு கதவு இருக்கும்ல, அது ஆடவும் பூனை தான் இப்படி பண்ணிருக்கும்னு நினைச்சுக்கிறாரு. பசங்க பயப்படக்கூடாதுன்னு அந்த டோரையும் சீல் பண்ணிடுறாரு. நைட் அந்த குட்டி பொண்ணு தூங்கிட்டு இருக்கும் போது அந்த பெட்டி இவ பேரை சொல்லி கூப்பிடுது. இவளும் கண் கலங்கிட்டே அந்த பெட்டி இருக்க சைட்ல திரும்புறா. அப்படியே இந்த சீனை கட் பண்ணி காலையில காட்டுறாங்க. அவங்க அப்பா பிரேக்ஃபாஸ்ட்காக சின்ன பொண்ணை கூப்பிட ரெஸ்பான்ஸ் வராததுனால மாடிக்கு போறாரு. அங்க அந்த குட்டி பொண்ணு அந்த பாக்ஸ்ல இருக்க கண்ணாடியே பார்த்த மாதிரி உக்காந்துட்டு இருக்கா. அந்த கண்ணாடியில இந்த குட்டி பொண்ணோட கண்ணு வெள்ளையா தெரிய இவளுடைய அப்பாவும் தட்டி கூப்பிட அவ திரும்பும் போது அவளுடைய கண் நார்மலா தான் இருக்கு. அப்படியே 3 பேரும் கீழே சாப்பிட்டுட்டு இருக்க. அப்போ அந்த குட்டி பொண்ணோட ஒரு கால் ஆடிட்டு இருக்கு, இன்னொரு கால் ஸ்டெடியா இருக்கு. அது மட்டும் இல்லாம சத்தம் வர மாதிரி போர்க்க வச்சு பிளேட்ல தட்டி தட்டி சாப்பிட நம்ம ஹீரோவும் சத்தம் போடாம சாப்பிடுன்னு சொல்ல அவ அதை கேக்குற மாதிரியே தெரியல. கடனா நம்ம ஹீரோ டேபிள்ல ஓங்கி தட்ட அவ கையில இருக்க ஸ்போர்க்க வச்சு அவங்க அப்பா கையில ஒரே குத்து. அப்புறம் தான் அவ சுய நினைவுக்கே வரா. என்ன மன்னிச்சிருங்க
மன்னிச்சிருங்கப்பா, நான் தெரியாம பண்ணிட்டேன்னு சொல்றா. அவங்க அப்பாவும் ரூமுக்கு போன்னு சொல்ல அவளும் அழுதுட்டே போயிடுறா. அப்படியே நைட் ஆகுது. அந்த குட்டி பொண்ணும் தூங்கிட்டு இருக்கா. அப்போ அந்த பெட்டி ஆட்டோமேட்டிக்கா ஓபன் ஆக அப்போ அந்த குட்டி பொண்ணும் கண்ணை திறக்கிறான். இதே நேரத்துல ஆனாவும் பிரஷ் பண்ணிட்டே இருக்க. அப்போ இவ பின்னாடி ஏதோ சத்தம் கேக்குது. இவளும் திரும்பி பாக்குறா. ஆனா அங்க ஒண்ணுமே இல்ல. அப்போ அவ தலைக்கு பின்னாடி ஒரு பூச்சி ஏறிட்டு இருக்க. இது எதுவுமே தெரியாத ஆனா ஃப்ரண்ட்ல இருக்க கபோர்ட ஓபன் பண்ண அது ஃபுல்லாவே இதே பூச்சி தான் இருக்கு. இத பார்த்து ஆனா பயப்பட அந்த இடத்தை விட்டு வெளியில வந்துடுறா. இவளுடைய சத்தம் கேட்டு அவங்க அப்பாவும் அங்க வந்துட. இதே நேரத்துல அந்த குட்டி பொண்ணோட ரூம் வாசல்லையும் நிறைய பூச்சி இருக்கிறத பாக்குறாங்க. அவங்க அப்பாவும் கதவை ஓபன் பண்ணி பார்த்தா அந்த ரூம் முழுசாவே பூச்சிகள் தான் இருக்கு. ரூம்குள்ள போய் குட்டி பொண்ணை தூக்கிட்டு வெளியில வந்துடுறாரு. குழந்தைங்களை கூட்டிட்டு போய் ஹீரோயின் வீட்லயே விட்டுறாரு. அடுத்த நாள் காலையில எப்பயும் போல பசங்களுக்கு வாலிபால் கோச்சிங் சொல்லி கொடுத்துட்டு இருக்க. இதே நேரத்துல அவங்க பொண்ணுக்கு ஒரு டான்ஸ் காம்படிஷன் இருக்கும். அதை சுத்தமா மறந்துடுறாரு. ஈவினிங்கா பொண்ணுக்கு கால் பண்ணி சாரி கேட்க அப்பா கூட பேச விருப்பம் இல்லாம தங்கச்சி கிட்ட போனை கொடுத்துடுறா. அவ உங்க மேல செம கோவத்துல இருக்காப்பான்னு சொல்ல எனக்கு தெரியும்னு சொல்றாரு. என்னோட பாக்ஸ் வீட்டுல சேஃபா தானே இருக்கு. அது எனக்கு சொந்தமானது. நான் மட்டும்தான் அதை தொடணும். வேற யாரும் அதை தொடக்கூடாதுன்னு சொல்ல இதை கேட்டு அவங்க அப்பாவுக்கு சந்தேகம் வர வீட்டுக்குள்ள போனதும் அந்த பெட்டியை தான் ஃபர்ஸ்ட் ஓபன் பண்றான். எப்பயும் போல திறந்த உடனே அந்த செத்து போன பூச்சி, பல்லு, பொம்மை எல்லாத்தையும் நம்ம ஹீரோ பாத்துட்டு இருக்க. இதே நேரத்துல அந்த குட்டி பொண்ணு ரெஸ்ட் ரூம்ல கண்ணாடிக்கு முன்னாடி நிக்க கொஞ்ச நாளாவே அவளுக்கு வாமிட் வர மாதிரி ஃபீல் ஆகுது. அதனால அவளோட வாயில டார்ச் அடிச்சு பார்க்க திடீர்னு 2 விரல் அவளோட வாய் உள்ள இருந்து வெளியில வர இத பார்த்து ரொம்பவே பயந்துடுறா. அடுத்த நாள் காலையில அந்த குட்டி பொண்ணு ஸ்கூலுக்கு போக கையோடவே பேக்ல அந்த பெட்டியும் எடுத்துட்டு போயிருக்கா. இது தெரியாம பக்கத்துல இருக்க பையன் அந்த பேக் எடுக்க பேகை என்கிட்ட கொடுன்னு சொல்லிட்டு அந்த பையனை செமையா அடிச்சிடுறா. பின்னாடி வந்த டீச்சரும் அவளை தடுத்து நிறுத்த அப்புறம் என்ன இந்த விஷயம் பெருசாகி பேரண்ட்ஸ் மீட்டிங் வரைக்கும் கொண்டு போயிடுறாங்க. ஹீரோ ஹீரோயின் 2 பேரையும் கூப்பிட்டு உங்களுக்குள்ள ஏதாச்சும் பிரச்சனை இருக்கான்னு விசாரிச்சுட்டு இருக்காங்க. எதுக்கு கேக்குறானா இவ்வளவு நாள் அமைதியா இருந்த பொண்ணு திடீர்னு இப்படி வயலண்டா நடந்துக்கிறாள். அதான் இதை கேட்ட ஹீரோவும் சாரி மேடம், இதுக்கப்புறம் இந்த மாதிரி நடக்காம நாங்க பாத்துக்கிறோம்னு சொல்றான். 2 பேரும் வெளியில வந்ததும் இந்த மாதிரி உனக்குதான் வெளிநாட்டுல வேலை கிடைச்சிருச்சுல, அங்க போக தானே பிளான் பண்ணிட்டு இருக்க, நாங்க இங்க எக்கேட கெட்டு போனா உனக்கு என்ன அப்படின்னு சண்டை போட்டு அங்க இருந்து கிளம்பிடுறாங்க. குட்டி பொண்ணு ஸ்கூல்ல சண்டை போட்டதுனால அந்த பெட்டி இப்போ பிரின்சிபல் கிட்ட இருக்கு. அவங்க கண்ணு எதிர்க்க இந்த பாக்ஸ் இருக்கிறத பார்த்துட்டு அதை ஓபன் பண்ண ட்ரை பண்றாங்க. சடனா அவங்க கண்ணுல இருந்து ரத்தம் சொட்ட ஆரம்பிக்குது. அவங்களும் கதவு கிட்ட போக அந்த டோர் ஆட்டோமேட்டிக்கா லாக் ஆயிடுது. உடனே அந்த பிரின்சிபால செவுத்துல அங்கேயும் இங்கேயும் அடிச்சு கடைசியா ஜன்னல் வழியா தூக்கி வெளியில எரிஞ்சிருது. இதனால அடுத்த நாள் ஸ்கூலும் லீவ் விட்டுறாங்க. ஹீரோவும் குட்டி பொண்ண காஃபி ஷாப் கூட்டிட்டு போக உன்னோட பிரின்சிபால் நேத்து நைட்டு இறந்துட்டாங்கன்னு சொல்ல தெரியும்பான்னு சொல்றான். என்னோட பாக்ஸ் இன்னும் கிளாஸ் ரூம்ல தான் இருக்கு, அதை கொஞ்சம் எடுத்து கொடுக்க முடியுமான்னு கேக்குறான். எதனால உனக்கு இந்த பாக்ஸ் இவ்வளவு இம்பார்ட்டன்ட்னு கேட்க தெரியலன்னு சொல்றான். சில நேரம் நீ இந்த பாக்ஸ் கூட பேசுறத பாத்துருக்கன்னு சொல்ல பாக்ஸ் கூட பேசல என்னோட ஃப்ரெண்டு கூட பேசுறேன்னு சொல்றான். அவ அந்த பாக்ஸ் குள்ளதான் இருக்கான்னு சொல்ல இதை கேட்டு நம்ம ஹீரோவும் ரொம்ப ஷாக் ஆகுறான். இதுக்கப்புறமும் நம்ம ஹீரோ சும்மா இருப்பானா அந்த பாக்ஸ கொண்டு போய் ஊருக்கு ஒதுக்குப்புறமா இருக்க ஒரு ஃபேக்டரியில போட்டுட்டு வந்துடுறான். அப்படியே வீட்டுல அந்த குட்டி பொண்ணு அழுதுட்டு இருக்கத நமக்கு காட்டுறாங்க. என்னோட பாக்ஸ் எங்க இருக்குன்னு கேட்க அந்த பாக்ஸ் நமக்கு தேவையில்ல, அதை தூக்கி எரிஞ்சிட்டேன்னு சொல்றான். எனக்கும் அம்மாவுக்கும் உன்னை பிடிக்கல, எங்களுக்கு பிராட்டை தான் பிடிச்சிருக்கு, அவர் எங்களை நல்லா பாத்துக்கிறாருன்னு சொல்ல நம்ம ஹீரோக்கும் கோவம் வருது. ஆனா அவர் அடிக்கிறதுக்கு முன்னாடி இவ அலற ஆரம்பிச்சிட்டான். ஹீரோ அடிச்ச மாதிரி ஆனா முன்னாடி ஆக்ட் பண்ணிட்டு இவளை கொடுமைப்படுத்துற மாதிரி கத்திக்கிட்டே அங்கிருந்து ஓடிடுறான். இதை பார்த்து ஆனாவும் எதுக்குப்பா அவளை அடிச்சிங்கன்னு கேட்க நான் அவளை அடிக்கலன்னு சொல்லிட்டு குட்டி பொண்ணை ஃபாலோ பண்ணிட்டு இவரும் போறாரு. அந்த பெட்டி இப்ப எங்க இருக்கோ அந்த இடத்த நோக்கி ஓட ஆரம்பிக்கிறான். அதை போய் கண்டுபிடிச்சு கொண்டு வந்துடுறா. கொண்டு வந்த பாக்ஸ நடு ரோட்ல வச்சு அது கூட பேசவும் ஆரம்பிக்கிறா. என்னால முடியாது முடியாதுன்னு சொல்ல உடனே அங்க பறந்துட்டு இருந்த பட்டாம்பூச்சி எல்லாமே இவ வாய்க்குள்ள போயிட அங்கேயே மயங்கி விழுந்துடுறா. நம்ம ஹீரோவும் மயங்கி கிடந்த பொண்ண திரும்ப வீட்டுக்கு கூட்டிட்டு போக அப்பா எமிலி அடிச்சிட்டாருன்னு அவங்க அம்மா கிட்ட சொல்ல வீட்டு வாசல்ல அவங்க ஒய்ஃப் போலீஸோட ரெடியா இருக்காங்க. எமிலிய ஹாஸ்பிட்டல்ல சேர்த்துறாங்க. என் பொண்ணை நான் பாக்கலாமான்னு ஹீரோ கேட்க நீங்க குழந்தைய அடிச்சிருக்கீங்கன்னு எமிலியோட அம்மா கம்ப்ளைண்ட் பண்ணிருக்காங்க. அதே மாதிரி அவ கண்ணத்துல மார்க்கும் இருக்கு, அதனால நீங்க இப்ப அவளை பார்க்க முடியாதுன்னு சொல்ல என் பொண்ணுங்களை தேடி நீ வராதுன்னு சொல்லிட்டு அங்க இருந்து கிளம்பிடுறாங்க. ஹீரோ அந்த பெட்டியை எடுத்துட்டு போய் அவருக்கு தெரிஞ்ச ஒரு ப்ரொஃபசர் கிட்ட காட்ட இந்த பெட்டியில ஹிப்ரூ மொழியில எழுதப்பட்டிருக்கு. அந்த காலத்துல இந்த பாக்ஸ டெவில்ஸ புடிச்சு வைக்கிறதுக்காக உருவாக்குனாங்க. இந்த பாக்ஸோட வெளியில என்ன எழுதிருக்காங்கன்னா யாரும் இதை ஓபன் பண்ண வேணாம்னு போட்டிருக்கு. இதை கேட்டதும் ஹீரோ அந்த பாக்ஸ பத்தி ரிசர்ச் பண்ண ஆரம்பிக்கிறான். நிறைய ஆர்டிகல்ஸும் படிக்க ஆரம்பிக்கிறான். ஹீரோவும் கொஞ்சம் கூட தாமதிக்காம பொண்ணை பார்க்க கிளம்பிடுறான். கரெக்டா ஹீரோ உள்ள போகும்போது ஹேனா வெளியே வர எமிலி எங்கன்னு கேட்டு ரூமுக்கு போயிடுறாரு. அங்க போயிட்டு பைபிள் படிக்க ஆரம்பிக்கிறாரு. உடனே அந்த பைபிள் அவர் கையில இருந்து பறந்து போக ஆரம்பிக்குது. திரும்பவும் குட்டி பொண்ணோட கண்ணு கலங்க ஆரம்பிக்குது. உனக்கு என்ன வேணும்னு அந்த பொண்ணோட உடம்புக்குள்ள இருக்க பேயை பார்த்து கேட்க அந்த இடத்துக்கு ஹீரோயினா வந்துட்டு நம்ம ஹீரோவை துரத்தி விட்டுறாங்க. நம்ம ஹீரோவும் ஹிப்ரு மொழி தெரிஞ்ச பாதிரியார்களை தேடி ஊர் ஊரா அலைய கடைசியா அதுல ஒருத்தரை கண்டு முடிச்சிடுறாரு.
சொல்றாரு. அந்த பாதிரியாரும் தன்னுடைய அப்பா கிட்ட நம்ம ஹீரோவை கூட்டிட்டு போக அங்க இருந்த தலைவர் அந்த பேக்ல இருக்க பாக்ஸ காட்ட சொல்ல நம்ம ஹீரோ ஓபன் பண்ணதும் அதை பார்த்த மத்த பாதிரியார்கள் பயந்து அங்க இருந்து போறாங்க. இந்த பாக்ஸ ஓபன் பண்ணிட்டியான்னு கேட்க பதிலுக்கு ஹீரோவும் என்னோட பொண்ணு ஓபன் பண்ணிட்டான்னு சொல்றாரு. அப்பதான் அங்க இருக்க பாதிரியார் பேச ஆரம்பிக்கிறாரு. இந்த பெட்டி சக்தி வாய்ந்த டெவில்ஸ அடக்கி வைக்கிறதுக்காக உருவாக்கப்பட்டது. உன்னோட பொண்ணை காப்பாத்தணும்னா அந்த டெவிலோட நேம் உனக்கு தெரிஞ்சா மட்டும்தான் உன்னால காப்பாத்த முடியும். பதிலுக்கு ஹீரோவும் எனக்கு தெரியாதுன்னு சொல்லிட இனி எல்லாமே கடவுள் கையில தான் இருக்கு. எங்களால இந்த விஷயத்துல உனக்கு எந்த ஒரு ஹெல்ப்பும் பண்ண முடியாதுன்னு சொல்லிடுறாங்க. இதை கேட்ட ஹீரோவும் இந்த இடத்துல உங்க பசங்க இருந்தா இந்த முடிவை தான் எடுப்பீங்களான்னு சொல்லிட்டு அவங்க எல்லாரையுமே திட்டிட்டு அங்க இருந்து கிளம்பிடுறான். ஆனா அங்க ஒரு பாதிரியார் நம்ம ஹீரோக்கு ஹெல்ப் பண்ண முன்னாடி வராரு. அப்படியே இந்த சீனை கட் பண்ணி நம்ம ஹீரோயினோட வீட்டை தான் காட்டுறாங்க. அவங்க ஒர்க் பண்ணிட்டு இருக்கும் போது ஏதோ ஒரு சத்தம் கேட்க என்னடான்னு வந்து பார்த்தா அங்க அந்த குட்டி பொண்ணு ஃப்ரிட்ஜ்ல இருந்து பச்சை மாமிசத்தை எடுத்து சாப்பிட்டுட்டு இருக்கா. இத பார்த்துட்டு அதை என்கிட்ட கொடுன்னு சொல்ல கோவத்துல கத்திட்டு அங்க இருக்க கிளாஸ உடைச்சு விட்டுறா. ஒரு கட்டத்துல உடைஞ்ச கண்ணாடி பீஸை எடுத்து அவங்க அம்மாவே குத்த பாக்குறா. என்னதான் அந்த குட்டி பொண்ணோட உடம்புல பேய் இருந்தாலும் அம்மா மேல இருந்த அதீத பாசத்தினால அந்த கண்ணாடி துண்டை கீழே போட்டு சுயநினைவுக்கு வரா. நம்ம ஹீரோயினும் இங்க நடந்த எல்லா விஷயத்தையும் பிராட் கிட்ட சொல்ல பதிலுக்கு அவனும் எனக்கு தெரிஞ்ச ஃப்ரெண்டு ஒருத்தன் சைக்காட்டிஸ்டா இருக்கான், நாளைக்கு போய் அவனை பார்க்கலாம்னு சொல்றான். அடுத்த நாள் விடியுது. பிராட் அவனுடைய காரை தொடச்சிட்டு இருக்க அந்த குட்டி பொண்ணும் தூரத்துல இவனை முறைச்ச மாதிரி நின்னுட்டு இருக்கா. உடனே காத்து வேகமா அடிக்க பிராடோட ஒரு பல்லா உடைய ஆரம்பிக்குது. இத பார்த்து பயந்து கார் எடுத்துட்டு ஓடிடுறான். அதே இடத்துல அந்த குட்டி பொண்ணு மயங்கி விழுந்துடுறா. அடுத்த நிமிஷமே நம்ம ஹீரோயின் அவளை ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ணிட இதே நேரத்துல நம்ம பாதிரியாரும் ஹீரோவும் கார்ல வந்துட்டு இருக்க அந்த பாக்ஸ் ஓபன் பண்ணும்போது அதுல ஒரு மிரர் இருக்கிறத பாக்குறாரு. இந்த ரெண்டு பேரும் பேசிட்டே இருக்கும்போது அந்த பாதிரியார் அந்த கண்ணாடியை உடைச்சிட அதுக்கு பின்னாடிதான் அந்த பேயோட நேமே இருக்கு. இதே நேரத்துல ஹேனாவும் அவங்க அப்பாக்கு கால் பண்ணி எல்லாத்தையுமே சொல்லிட இதே நேரத்துல இங்க ஹீரோயின் கிட்ட டாக்டர் உங்க பொண்ணுக்கு எம்ஆர்ஐ ஸ்கேன் எடுத்து எல்லாத்தையும் செக் பண்ணிடலாம்னு சொல்றாங்க. அதுக்கான ப்ராசஸ ஸ்டார்ட் பண்ண இங்க ஹீரோயினும் டாக்டரும் அங்க நடக்கிற எல்லாத்தையுமே சிஸ்டம்ல மானிட்டர் பண்ணிட்டு இருக்காங்க. அப்போ அந்த குட்டி பொண்ணோட ஹார்ட் கிட்ட ஏதோ ஒண்ணு இருக்க மாதிரி தெரிய என்னன்னு இவங்களும் நல்லா உத்து பார்த்தா அங்க அந்த பேயோட முகம் தெரியுது. அப்படியே அது இவங்கள பார்த்து கத்த நம்ம ஹீரோயினுக்கும் இப்பதான் தெரிய வருது அவங்க பொண்ணோட உடம்புல பேய் இருக்குன்னு. இதே நேரத்துல நம்ம ஹீரோ அந்த பாதிரியார ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிட்டு வந்துட இந்த பேய் விட்டுற சடங்கு நம்ம செய்யறதுக்கு இதை விட பெரிய இடம் தேவைப்படும் சொல்ல ஹாஸ்பிட்டலோட பேஸ்மெண்ட்ல இருக்க ஒரு இடத்துக்கு அந்த குட்டி பொண்ணா தூக்கிட்டு போறாங்க. அங்க அந்த சடங்குக்கு தேவைப்படுற எல்லா பொருட்களையும் ரெடி பண்றாங்க. இவங்க பிரேயரை ஆரம்பிக்க அந்த சத்தத்தை கேட்க முடியாம அவ பயங்கரமா கத்துறா. அந்த பாதிரியார அடிச்சு அவரை கொல்ல ட்ரை பண்ண ஹீரோவும் அதை தடுத்துடுறான். என் பொண்ணை விட்டு அதுக்கு பதில் என்ன எடுத்துக்கோன்னு சொல்ல அந்த குட்டி பொண்ணு அங்க இருந்து ஓடிடுறா. இவரும் பின்னாடியே ஃபாலோ பண்ணிட்டு போக அங்க இருக்க ஒரு இருட்டு ரூம்குள்ள இவங்க ரெண்டு பேரும் போயிட அந்த குட்டி பொண்ணு இவரை அட்டாக் பண்றா. அப்படியே இந்த சீனை கட் பண்ணி இவங்கள தேடிட்டு அந்த பாதிரியாரும் மத்தவங்களும் ஒரு ரூமா பாத்துட்டு வர அங்க ஒரு ரூம்ல நம்ம ஹீரோ அந்த குட்டி பொண்ண கட்டி பிடிச்சிட்டு உட்காந்துட்டு இருக்க. எல்லாமே நார்மலான மாதிரி தெரியுது. இருந்தாலும் அந்த பாதிரியாருக்கு சந்தேகம் வர அந்த டெவிலோட நேம் சொல்லி ப்ரே பண்ண ஆரம்பிக்கிறாரு. நம்ம ஹீரோவோட உடம்புலதான் இப்ப அந்த பேய் இருக்கு. அந்த பிரேயர் சத்தம் கேட்க முடியாம நம்ம ஹீரோவை கொண்டு போய் செவுத்துல முட்டுது. இருந்தாலும் அந்த பாதிரியார் விடாம ப்ரே பண்ண அப்போ அந்த பேய் ஹீரோவோட வாய் வழியா கொஞ்சம் கொஞ்சமா வெளியே வர அப்போதான் அந்த பேயோட விகாரமான உருவத்தை காட்டுறாங்க. அது அப்படியே அந்த பெட்டிக்குள்ள போய் அடைஞ்சிடுது. அங்க இருந்த பாதிரியாரும் அவர்கிட்ட இருக்க ஒரு வெள்ளை துணியை எடுத்து அந்த பாக்ஸ மூடிடுறாரு. அப்படியே கொஞ்ச நாளுக்கு அப்புறம் நம்ம ஹீரோவும் ஹீரோயினும் ஒண்ணு சேர்ந்துடுற மாதிரி நமக்கு காட்டுறாங்க. அவங்க ஃபேமிலியும் ரொம்ப சந்தோஷமா இருக்காங்க. ஹீரோ அந்த பாதிரியாருக்கு கால் பண்ணி தேங்க்ஸ் சொல்றாரு. பதிலுக்கு அவரும் இந்த பாக்ஸ எங்க அப்பா கிட்ட கொண்டு போய் ஒப்படைக்கணும்னு சொல்றாரு. நம்ம ஹீரோ கிட்ட பேசிட்டே இருக்க அப்பதான் கார்ல இருக்க அந்த பாக்ஸ காட்டுறாங்க. அது மேல போத்தி இருந்த அந்த வெள்ளை துணி லைட்டா நகர்ந்திருக்கு. அந்த பாதிரியார் போன அந்த காரும் உடனே ஆக்சிடென்ட் ஆயிட அந்த பெட்டியும் தனியா ரோட்டோட முனையில கிடக்கு. இந்த பெட்டிக்குள்ள இருக்க பேய்க்கு ஒரு முடிவே இல்லைங்கிற மாதிரி இந்த கதையை முடிக்கிறாங்க. இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மறக்காம உங்களுக்கு தெரிஞ்ச ஃப்ரெண்டுங்களுக்கு ஷேர் பண்ணுங்க. மீண்டும் ஒரு நல்ல கதையில் சந்திப்போம்.